முன்னாடியே வந்து தம்பி வந்துட்டாரு சார், சீக்கிரமா ரிலீஸ் வந்துட்டாரு. அண்ணன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, பட் தம்பி படம் வந்து அப்படி போக விட்டுருக்காரு, வந்துருவாரு சீக்கிரமா. வேற ஒண்ணு இல்ல. இந்த விவகாரம் சென்சார் எனக்கு ஒண்ணே ஒண்ணுதாங்க, எல்லா படங்களும் நல்லா வரணும்ன்றதுதான். எல்லா படமும் கண்டிப்பா நல்லா வரும். எல்லா படத்துலயும் உழைப்பு பயங்கரமா இருக்கு, எல்லாருடைய உழைப்பும். அண்ட் ஒவ்வொரு டீம் தான் மாறுது ஒவ்வொரு படத்துக்கும், அந்த உழைப்பு அப்படியே தான் இருக்குது. ஸோ எல்லா படமும் நல்லா ஓடணும்னு தான் நான் என்னைக்குமே பிரார்த்தனை பண்ணிப்பேன். எல்லாரும் ரொம்ப கடினமா உழைச்சி இந்த படம் பண்ணதுக்கு இப்படி ஒரு ரிசல்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லாங்குவேஜ்க்கான ஒரு படம், மொழிக்கான ஒரு படத்தை ரசிகர்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்க? கண்டிப்பா இது மொழி பத்தி நிறைய பேசியிருக்காங்க, நம்ம மொழியை பத்தி. அண்ட் அதுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் அந்த மாதிரி டைலாக்ஸுக்கு ரொம்ப ரசிக்கிறாங்க, கிளாப்ஸ் பண்றாங்க. நெகட்டிவ் ரோல் எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு? ஃபேன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க? நெகட்டிவ் ரோல் எனக்கு நான் ரசிச்சு தான் பண்ணேன். அதே மாதிரி ஆடியன்ஸும் அதை ரசிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சார், உங்க வில்லன் ரோல் ரசிக்கிறாங்க. அதான் வில்லன் ரோலை வந்து நல்லா தான் ரசிக்கிறாங்க. நிறைய சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிருக்காங்க, டயலாக் எல்லாம் மீட் பண்ணிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒரு அது எல்லா படத்துக்கும் நடக்கிறது தான். அது ஒரு சிலது வேணும் வேணாம்னு சொல்றது தான். ஸோ அது சின்ன சின்ன இடத்துல நடந்திருக்கு. பட் ஓவராலா படத்துடைய எமோஷன் எங்கேயும் கேட்டு போகாம நல்லபடியா. சார், அண்ணனுக்கு முன்னாடியே வந்து தம்பி வந்துட்டாரு சார், சீக்கிரமா ரிலீஸ் வந்துட்டாரு. அண்ணன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, பட் தம்பி படம் வந்து அப்படி போக விட்டுருக்காரு, வந்துருவாரு சீக்கிரமா. வேற ஒண்ணு இல்ல. இந்த விவகாரம் சென்சார் ப்ளீஸ். எனக்கு ஒண்ணே ஒண்ணுதாங்க, எல்லா படங்களும் நல்லா வரணும்ன்றதுதான். எல்லா படமும் கண்டிப்பா நல்லா வரும். எல்லா படத்துலயும் உழைப்பு பயங்கரமா இருக்கு, எல்லாருடைய உழைப்பும். அண்ட் ஒவ்வொரு டீம் தான் மாறுது ஒவ்வொரு படத்துக்கும், அந்த உழைப்பு அப்படியே தான் இருக்குது. ஸோ எல்லா படமும் நல்லா ஓடணும்னு தான் நான் என்னைக்குமே பிரார்த்தனை பண்ணிப்பேன். இந்தி போராட்டம் எந்த அளவுக்கு இந்த தலைமுறைக்கு வந்திருக்கு இந்த படத்து மூலமா வந்து அது இனிமேல் தான் தெரியும். எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது? ரெஸ்பான்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது. ஏன்னா எதையுமே தப்பா சொல்லலை, அதுலயும் ஒரு டயலாக் இருக்கும். ஹிந்தி எதிர்க்கிறவங்க கிடையாது, அது திணிப்பை எதிர்க்கிறவங்கன்ற ஒரு டயலாக். சார், இது தமிழ் லாங்குவேஜ் தாண்டி மற்ற லாங்குவேஜ் அந்த படம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? சினிமாக்கு லாங்குவேஜே கிடையாது, எமோஷன் தான். சினிமா இஸ் அன் எமோஷன். அந்த எமோஷன் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்புறோம் நாங்கள் எல்லாருமே. அண்ட் கைத்தட்டல்கள் கேட்கும் போது எல்லா எமோஷனும் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.